எல்லாம் டூரிஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க மழை நிற்கிறதுக்காக. நானும் சரி 11 மணிலேருந்து நிற்கும்னு பார்த்துட்டு இருக்கேன், நிற்க மாட்டேங்குது. இன்னைக்கு ஃபுல்லாக இப்படித்தானா என்னன்னு தெரில. சரி வெயிட் பண்ணுவோம், ஒரு மணி நேரம் குளிச்சு வெயிட் பண்ணுவோம், என்ன பண்ணலான்னு பார்ப்போம். கிர்கிஸ் கம்யூனிட்டி, ரெண்டாவது உஸ்பெக் கம்யூனிட்டி. ஸோ இந்த கிர்கிஸ் மக்களும் உஸ்பெக் மக்களும் என்னதான் பல்வேறு விதமான சண்டைகளுக்குள் இனச்சண்டைகள் இருந்தாலும் ஒன்றாக ஷவர்மா மாதிரி, ஆனால் ஷவர்மா இல்லைங்க பார்த்தீங்களா, பீஃப் போட்டு சூப்பராக பண்ணுவாங்க, நல்லா இருக்குல்ல. நம்ம இந்த இதெல்லாம் பார்த்தோமே, மசிரோனியெல்லாம் சாப்பிட்ருப்போம். இதுக்கு பேர் ஒன்று சொல்கிறாங்க, கெபாப் கிடையாது இருக்காங்கல்ல. இங்கே ஜென்ரலாகவே இங்கே இந்த மலைகளுக்கு வந்து மேலே ஏறிட்டு கீழே போனோம்னா உடம்புல உள்ள வியாதிகள்லாம் குணமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அதுவும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் வந்து 1949 ஸ்டாலின் பீரியட் அப்போ கட்டினதுங்க. ஃபஸ்ட்டு லெனின் பண்ணார், அப்புறம் ஸ்டாலின், அப்புறம் கார்போசேவா அவர். மெயின் ரூட் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் பாறைகள் ஏறி தான் போகிற ரூட்டு. ஐயோ, குகையிலிருந்து தண்ணி வந்துருக்குது. ஐயோ சாமி, சீக்கிரமாக வழுக்குதுங்க கால். செம்மண்ணில் பட்டங்காட்டி ஷூ வழுக்குது. என்ன தான் ட்ரெக்கிங் ஷூவாக இருந்தாலும் ட்ரையாக இருந்தால் ஈஸி. இன்றைக்கி மழை பெஞ்சது பெரிய தப்பாக போச்சு. கரண்ட்டு போய் எவ்வளோ இது. அப்படியே அந்த பக்கம் போயிட்டுருக்கோம். பாபர் ஹவுஸ் அங்கே தான் இருக்கமா நினைக்கிறேங்க. அப்படியே பக்காவாக ட்ரெயில் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் கீழே இப்போ தான் கவனித்தேன், அங்கே அந்த மாஸ்க் இருக்குது. கீழே பாருங்க, இங்கே ஒரு சிமெட்ரி இருக்குங்க கலரை பாருங்க. பாபர் ஹவுஸ் 16ஆம் நூற்றாண்டு 1510 1520 அந்த டைமில். இதுதான் பாபர் வீடு. இதுதாங்க முகலாய பேரரசர். இந்தியாவில் வந்து முகல். பட் இந்த யூனிவர்சிட்டியில் நம்ம பசங்க படிக்கிறாங்க, ஓ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில். இந்த கேம்பஸ்லையான்னு தெரியல, மேபி அவுட்டரில் கூட கேம்பஸ் இருக்கலாம். இதாங்க அது மெயின் என்ட்ரன்ஸு. காட்டியா இங்கே தாங்க அந்த சிலை இருந்தது, என்னங்க எடுத்துட்டாங்க. இதுக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம. இங்கே மேப்பில் பார்க்குறேன், இதுதான் லொக்கேஷன், இங்கே தான் இருந்தது. கொடுமையே வந்துடும். ஸோ இதுதாங்க உலக புகழ் ஓஷ் புலாவ். ஸோ நம்ம ஆப்கானிஸ்தானில் சாப்பிட்டதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த புலாவில் அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு ரைஸ் யூஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் லைட்டான ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்கானிஸ்தான் மாதிரியே ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டிருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த கருப்பு திராட்சை. முதல் முறையாக இது சாப்பிட்ருவோமா, குதிரைக்கறி. இந்த சீசனில் முதல் முறையாக சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி நம்ம சீசன் 7 ரஷ்யா கஜகஸ்தான் ட்ரிப்பில் சாப்பிட்ருந்தோம். அவ்வளோதாங்க. இந்த நவத் ரெஸ்டாரண்ட்டுக்கு நன்றி, சூப்பராக சாப்பிட்டாச்சு, வயிறு நம்பிருச்சு. அட்டகாசமான இந்த ஓஷ் புலாவ். அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட இந்த பிஷ்வர்